பீகார் அரசியலில் நிதிஷ்குமாரின் ராஜினாமா ஏன்? வலதுசாரி ஆதிக்கத்தின் கதை. அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் லோகு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தோழர்களே, பீகார் அரசியலில் பல ஆண்டுகளாக தனது சந்தர்ப்பவாத அரசியலால் முதலமைச்சர் நாற்காலியை தக்க வைத்திருந்த நிதிஷ்குமார் தற்போது பதவியிலிருந்து விலகி மாநிலங்களவைக்கு செல்ல முடிவெடுத்துள்ளார். ஊடகங்கள் இதை பல கோணங்களில் விவாதித்தாலும் ஓர் ஆளும் வர்க்கம் எப்படி தங்களுக்குள் அதிகாரத்தை பங்கிட்டுக் கொள்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் பார்வையிலிருந்து இன்று நாம் அலசப்போகிறோம். தனிப்பட்ட விருப்பம் என்ற முதலாளித்துவ நாடகம். முதலில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தின் 4 அவைகளிலும் எம்எல்ஏ, எம்எல்சி, எம்பி, ராஜ்யசபா எம்பி பதவி வகித்தவர் என்ற பெருமையை பெறவே தான் பதவி விலகுவதாக நிதிஷ்குமார் கூறுகிறார். இது ஆளும் வர்க்கத்தின் உச்சக்கட்ட திமிரை காட்டுகிறது. பீகாரில் லட்சக்கணக்கான உழைக்கும் மக்கள் வறுமையிலும் வேலைவாய்ப்பின்றியும் பிற மாநிலங்களுக்கு கூலித் தொழிலாளர்களாகச் சென்று தவிக்கும் நிலையில் ஒரு முதலமைச்சரின் தனிப்பட்ட சாதனைகளுக்காக அரசு இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இது உழைக்கும் வர்க்கத்திற்கு இழைக்கப்படும் பெரும் துரோகமாகும். வலதுசாரி பாசிசத்தின் பிடியில் அதிகாரம். நிதிஷ்குமாரின் வயதும் உடல்நிலையும் ஒரு காரணமாகச் சொல்லப்பட்டாலும் உண்மையான காரணம் வலதுசாரி கார்ப்பரேட் இந்துத்துவ சக்திகளின் அழுத்தம்தான். சமீபத்திய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக அதிக இடங்களை பிடித்ததும் பீகாரை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இதற்காகவே நிதிஷ்குமார் ஓரம் கட்டப்படுகிறார். முதலாளித்துவ அமைப்பில் பலவீனமான பிராந்திய கட்சிகள் இறுதியில் எப்படி வலதுசாரி சர்வாதிகாரத்திடம் மண்டியிடும் என்பதற்கு இதுவே சாட்சி. வாரிசு அரசியல், முதலாளித்துவ கட்சிகளின் வியாதி. அடுத்ததாக தனது மகன் நிஷாந்த் குமாரை அரசியலில் நுழைத்து அவருக்கு துணை முதலமைச்சர் போன்ற பதவிகளை வாங்கிக் கொடுக்கும் பேரம். முதலாளித்துவ கட்சிகள் அனைத்துமே ஒரு கட்டத்தில் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகளாகவே செயல்படுகின்றன. உள்கட்சி ஜனநாயகமோ அடித்தட்டு தொண்டர்களுக்கான அங்கீகாரமோ இங்கு கிடையாது. அதிகாரமும் சொத்தும் ஒரு குடும்பத்திற்குள்ளேயே சுழல வேண்டும் என்ற நிலப்பிரபுத்துவ சிந்தனையின் தொடர்ச்சிதான் இது. தோழர்களே, நிதிஷ்குமார் விலகுவதாலோ பாஜகவைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவதாலோ பீகார் தொழிலாளர்களின் வாழ்வில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. இது வெறும் ஆளும் வர்க்கத்தின் அதிகார பகிர்வு நாடகம் மட்டுமே. கார்ப்பரேட் சுரண்டலையும் வலதுசாரி ஆதிக்கத்தையும் முறியடிக்க உண்மையான இடதுசாரி ஜனநாயக சக்திகளின் கீழான உழைக்கும் மக்களின் ஒற்றுமையே இன்றைய அவசர தேவை. இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகளை பாட்டாளி வர்க்க பார்வையோடு அலச வாய்ஸ் ஆஃப் லோகு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் உங்கள் லோகநாதன்.